ஆட்சியில் பங்கு கேட்க காங்கிரசுக்கு உரிமை உள்ளது. ஆனால் இது குறித்து முதலமைச்சர் ஏற்கனவே விளக்கம் அளித்துவிட்டார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பலமான அணியில் அதிகாரத்தில் பங்கு கோரிக்கை எழுவது இயல்புதான் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் இவ்வாறு கூறியிருக்கிறார். பிரச்சனை சுமூகமாக முடியும். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்கும் என நம்புகிறேன் எனவும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அளித்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பான முக்கிய செய்தி, டெல்லி மேலிடத்தின் உத்தரவின் பேரில் காங்கிரசார் ஆட்சியில் பங்கு கேட்பதாக கருதவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணி பலவீனமாக இருப்பதால் அங்கு அதிகாரத்தில் பங்கு கோரிக்கை எழவில்லை என்றும் திருமாவளவன் கூறியிருக்கிறார். ஆட்சியில் பங்கு கேட்க காங்கிரசுக்கு உரிமை உள்ளது என்று செய்தியாளர்களை சந்தித்த போது திருமாவளவன் கூறியிருக்கிறார். மேலும் ஆட்சியில் பங்கு கேட்பது வலதுசாரி சக்திகளுக்கு சாதகமாகிவிடும் என்பதால் நாங்கள் அந்த கோரிக்கையை வைக்கவில்லை என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். காங்கிரஸ் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறது என்று சொன்னால் காங்கிரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே பேசி தீர்க்கப்படும். முதலமைச்சர் இது குறித்த விளக்கத்தை ஏற்கனவே தந்திருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு அது பொருந்தாது என்று சொல்லியிருக்கிறார். பொருந்தாது என்பதனால் காங்கிரஸ் அந்த கோரிக்கையை மறுபடியும் எழுப்பக்கூடாது என்று இல்லை. அப்படி எழுப்புவதனால் கூட்டணி இதனால் சிதறிவிடும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள். நான் நம்புகிறேன் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நீடிக்கும். அவர்கள் பேச்சுவார்த்தையில் இதை சுமூகமாக தீர்ப்பார்கள். முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களும் உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வை காண்பார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். ஏற்கனவே டெல்லிக்கு எல்லோரையும் வரவழைத்து கூட்டணி தொடர்பாக யாரும் வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது என்று அறிவுறுத்தியதாக ஊடகங்களில் நாம் பார்த்தோம். அப்படி அவர்கள் திரும்ப திரும்ப பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதனை வைத்து கூட்டணி இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான ஒரு முடிவுக்கு வந்து விடாது. காங்கிரஸை பொறுத்தவரையில் ஒரு தேசிய கட்சி, தேசிய தலைமைதான் இறுதி முடிவு செய்யும் என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே தமிழ்நாட்டை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் சிலர் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்களே தவிர அது இறுதியான முடிவு அல்ல. அது தேசிய தலைமையின் வழிகாட்டுதலின்படி சொல்லப்படுகிற கருத்தாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே ராகுல் காந்தி அவர்கள் அல்லது அவரால் நியமிக்கப்படுகிற நேரடி பிரதிநிதிகள் திமுக தலைமையோடு பேசி முடிவு காண்பார்கள். இடையிலே இப்படி வருகிற விமர்சனங்களை பொருட்படுத்த தேவையில்லை.